இது அவர் கடைசி படம்னு அவங்க ஒரு பில்டப் கிரியேட் பண்றாங்கல்ல, இது கடைசி படம் இல்லை. நான் திரும்பி சொல்றேன். ஏன் இல்லைன்னா சில பேர்கிட்ட கதை கேட்டு வச்சிருக்காரு. அதுல ஒரு கதையை ஓகே பண்ணி வச்சிருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர். இவ்வளவுதான் நம்ம குழு கொடுக்க முடியும். நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த படத்தை தேர்தலுக்கு பின்னாடி நடிக்க போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தேர்தலில் என்ன நடக்கும்னு. தெரிஞ்சுட்டு திரும்பி அதுதான் அவர் பண்ண போறாரு. அந்த அடிப்படையில் வேற எதுவுமே நீங்க நம்ப வேண்டாம். ஜனநாயகனோட அவர் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணும் ஒரு விஷயமும் இல்ல சார். ஃபேர்வெல்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்க 9ஆம் தேதி முடிச்சு 10ஆம் தேதி வருகிற பராசக்தி மக்கள் பார்வைக்கு வந்த பிறகு படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாடுவாங்க. இன்னொரு விஷயம், ஏன் முன்னாடியே வராங்கன்றதுக்கும் சொல்றேன். முன்னாடியே இவங்க படத்தை பார்த்துட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் உட்பட அந்த படத்தை சமீபத்தில் போன வாரம் தான் பார்க்கறாங்க. பார்த்த பிறகு அந்த படம் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகே, நம்ம இந்த படத்தை முன்கூட்டியே எடுத்துன்னு வந்தா என்ன? டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கறாங்க, தியேட்டருக்காரங்க கேட்கறாங்க, சார் நீங்க 4 நாளுக்கு முன்னாடி வரது எங்களுக்கு முன்னாடி வந்துருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க வாங்குறாங்க, தியேட்டர் தரோம். இப்போ தியேட்டர்கள் அவங்களுடைய வேண்டுகோள், அவங்க கேட்டதன் அடிப்படையில் நம்ம முன்னாடியே வரோம். ஆக்சுவலா என்னன்னா இதுதான் சார் விஷயம். நம்ம ப்ரீ பிசினஸ்னு ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சாலும் இவங்க சொல்ற எல்லாமே ஸ்கேம் மாதிரியே தப்பாவே இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்குங்க, இப்ப மலேசியால ஆடியோ லான்ச் பண்றாங்க. 27ஆம் தேதி ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க அங்க மாலிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அதை பண்றாங்க. ஏன்னா எல்லாமே இதுல மறைக்க வேண்டிய ஒன்றும் விஷயம் இல்லை. நான் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிக்கெட் போட்டு தான் சேல் பண்ணாங்க. ஆடியோ லான்ச் டிக்கெட் போட்டு சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இது யாரும் நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி கச்சேரின்னு ஒரு கான்செப்ட் பண்றாரு. இவருடைய படங்கள்ல இருந்து பாட்டு போடுறாங்க. வெளிநாட்டுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் மலேசியாவுக்கு போறாரு அவர். இதெல்லாம் தப்பே இல்லை. அவர் மலேசியாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறாரு. அந்த மக்கள் பார்வைக்கு போறாரு. ஹாப்பியா இருக்கு, சந்தோஷம். நடிகராக விஜய் நம்ம கொண்டாட தான் போறோம். எனக்கும் அவர் நடிச்ச படங்கள் பிடிக்கும், நம்ம பாக்குறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்க உங்க பேரை வச்சு, விஜய் பேரை வச்சு அங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றேன். அது நிஜமா விஜய்க்கு தெரியுமா? இல்ல விஜய் அந்த வரக்கூடிய வருமானத்துல விஜய்க்கு எவ்வளவு ரூபாய் தொகை கிடைக்க போகுது? இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல. அங்க ஸ்லாப் வைக்கிறீங்க 99 ரிங்கெட் மினிமம் பேக்கேஜ், அப்புறம் 199, அப்புறம் 299. இப்போ மினிமம் 300 மேக்ஸிமம் 300ன்னு வச்சு டிக்கெட்டை சேல் பண்ணிட்டு விவிஐபின்னு ஸ்லாப் வைக்கிறீங்க. இது இல்லாம அதுக்கு என்ன டிக்கெட் ரேட் வச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. மீட் அண்ட் கிரீட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உச்சபட்சமா பேசிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த விழா மேடையில ஒரு கச்சேரியோ இல்ல சம் வாட் எவர் ஏதோ ஒன்று பண்றாங்க. பின்னாடி எல்இடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த எல்இடியில காட்டக்கூடிய விளம்பரங்களுக்கு மினிமம் பேக்கேஜ் 50,000 ரிங்கெட். 50,000 ரிங்கெட்னா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். சில மணித்துளிகள் சில செகண்டுகள் வரக்கூடிய விளம்பரத்துக்கு இவர் பேரை வச்சு, விஜய்ன்ற பேரை வச்சு நீங்க அவ்வளவு தொகை வசூலிக்கிறீங்க. வசூலிக்கிறது தப்பு இல்லை சார். விஜய் சேலபிள் மார்க்கெட் உள்ள வியாபாரம் மிகுந்த நடிகர் தான், எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த தொகையில எவ்வளவு தூரம் இவருக்கு வரப்போகுது? அப்ப இவரை வச்சு வியாபாரம் தானே பண்றாங்க. அது மக்கள் பார்வைக்கு நீங்க என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறீங்க? இப்ப இங்க ஆடியோ லான்ச் வச்சாருன்னு வச்சுங்களேன். இப்ப சென்னையில வைக்கிறாருன்னா ஒண்ணு நேரு ஸ்டேடியத்தில் வைக்கணும், இல்ல ஏதோ ஒரு கல்லூரியில் வைப்பார். ஃப்ரீயா தானே ரசிகர்கள் பார்த்தாங்க. அதையே காசுக்கு தான் வித்திருக்காங்க. இவர் அரசியலுக்கு வந்த பிறகு வந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவங்க தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ரசிக குஞ்சுமணிகளுக்கு அந்த டிக்கெட்டை டோக்கனை வித்திருக்காங்க. மக்கள்கிட்ட காசை புடுங்கிறது தான் வேலையா இருக்கு. 160 ரூபாய் டிக்கெட் 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு தானே சார் வித்து பணம் பார்த்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் தப்புன்னு நம்ம சுட்டி காட்டினா நம்ம மீது அவங்க கோவப்படுறதுல என்ன அர்த்தம்? நம்மளை புடிஞ்சு கடிச்சு வச்சா என்ன அர்த்தம்? அணில்கள் கடிக்காது அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கடிக்குதே. போலீஸ்கார் கையை கடிக்கிறாரு ஒருத்தர், அவர் எந்த லெஸ்ல எடுப்பீங்க நீங்க? அந்த அடிப்படையில மொத்தமும் ஸ்கேம் சார், மொத்தமும் ஸ்கேம். இது சொல்ல ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்றதும் ஏமாத்து வேலை. ஃபேர்வெல் பார்ட்டி பண்றாலும் சார், எம்ஜிஆரே ஆட்சிக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்துட்ட பிறகு நடிச்சாரு சார். அவரு கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஓடல பெருசா, முடிவோட தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. நோ லுக்கிங் பேக்னு சொல்லி மேடையிலே பேசி சார். அவர் அதான் சொல்றேன், நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார்ல. அதனால்தான் இந்த இவரை ஃபாலோ பண்ற இந்த ரசிக குஞ்சுமணிகளும் மங்குடிகளும் அது யார் பேச்சும் கேட்க மாட்டேங்குது, விஜய் பேச்சும் கேட்க மாட்டேங்குது. ஃபாலோ பண்ணாதானே ஃபாலோ பண்ணுது, ஏறாதானே ஏறுது. சொல்ற எந்த போலீஸ் சொல்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அவங்க ஃபாலோ பண்றது இல்ல, மீறிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன முடிவோடு வந்துட்டீங்க? அத்தனை ஒரு பேசுற அத்தனையும் நீங்க நேர்மையான மனிதராக இருந்தா உங்க பார்வைப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எல்லாரும் உங்களுக்கு துரோகிகள், அப்படித்தானே? அப்படி எடுத்துக்கணுமா வேணாமா? தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாரையும் நீங்க ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்கணும். அது ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒரே நேர்கோட்டில் பார்க்கணும்னா முதல்ல நீங்க அடிக்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டை அடகு வைக்காத
ஒரு கட்சி வந்து திமுக. தமிழ்நாட்டை அடகு வைத்து 4 ஆண்டு காலம் அவங்க காலடியில் விழுந்த அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு காலடியில் ஊழ்ந்து கிடந்தது எடப்பாடி. அந்த அதிமுக கொடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. உதய் மின் திட்டத்தில் யார் கையெழுத்து போடுது? இன்னைக்கு ஈபி மாசம் ஏறிக்கிட்டே இருக்க. அவங்க எல்லாம் களத்திலேயே இல்லாதவங்கன்னு சொல்றேன். களத்துல இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, ஓகே, அருமையான பாயிண்ட் கேட்டீங்க தம்பி. நானே மறந்துட்டு இருந்ததை எடுத்து கொடுக்குறீங்க. களத்தில் இல்லாதவர் கொடுத்து விஜய் பேச மாட்டார், ஒத்துக்கிறீங்களா? பாக்குற ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க. அப்புறம் என்ன விஷயத்துக்காக பாண்டிச்சேரியில போய் களத்திலேயே இல்லாத திமுக பத்தி பேசுனீங்க? அங்க களத்துல யார் இருக்கா? பிஜேபியும் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் தான் இருக்கு களத்துல. திமுக அங்க களத்துல இல்ல. 5 பேர் 6 பேர் தான் எம்எல்ஏ இருக்காங்க. திமுகவை நம்பாதீங்கன்னு பாண்டிச்சேரி சொல்றீங்க. அந்த மக்கள் சிரிக்கிறாங்க எல்லா பக்கமும். ஏன்னா நாங்க நம்பாம தான் அங்க ஓட்டே போடல. அவங்களுக்கு ஆட்சியில என்ஆர் ரங்கசாமி தான் தொடர்ந்து இருக்காரு. நாங்க தான் ஆட்சியை மாத்திட்டோமே. ஒரு காலத்துல வைத்தியலிங்கத்தை நம்பணும், ஓட்டு போட்டோம். இப்ப அங்க திமுகவை நாங்க நம்பல, மக்களே முடிவு பண்ணிட்ட பிறகு அங்க போய் ஏன் சார் பேசுறீங்க? அதை விட கொடூரம், ஒருத்தர் குறித்து அமைச்சரா இருக்காரு, இலாக்கா ஒதுக்கலன்னு பேசுறாரு ஜான்குமார். ஜான்குமாருக்கு ஏன் இலாக்கா ஒதுக்கலன்ற பஞ்சாயத்தே தெரியல இவருக்கு. அவர் பிஜேபி சேர்ந்த அமைச்சர். இத்தனைக்கும் அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். நான் மத ரீதியா பேசுற ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு, எத்தனை சரக்கு கடைகள் இருக்கு, வியாபார கடைகள் இருக்கு, என்னென்ன தொழில்கள் அவர் முதலீடு பண்ணியிருக்காரு. ஏன் அவருக்கு இலாக்கா ஒதுக்காம இருக்காங்க? அவர் மீது என்ன பிரச்சனை? அவரை குறித்து அந்த மீட்டிங் அட்ரஸ் பண்ண வேண்டிய வேலை உனக்கு. அதை விட பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு பாண்டிச்சேரியில. ஒன்றிய அரசாங்கம் செய்கிற அத்தனை விஷயங்களையும் பேசுவதை விட்டுவிட்டு அங்க போய் நீங்க ரங்கசாமி அரசாங்கத்தை பாராட்டுறீங்கன்னா யாரா பாராட்டுறீங்கன்னு அர்த்தம்? அது ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல கொலாபரேஷன்ல இருக்கிற ஆட்சி. ஒரு பக்கம் ரேஷன் கடையே இல்லைன்னு போய் சொல்றாரு. மக்கள் வந்து எல்லா பக்கமும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அது, நேத்து கூட நான் போய் ரேஷன் வாங்கினேன், அரிசி வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், பருப்பு வாங்கினேன், இவர் யார் எழுதி கொடுக்குறா, அசிங்கப்படுத்துறோமே அப்படின்னு ஒரு உணர்வே இல்லாம அந்த காவல்துறை பாராட்டுறாரு, அந்த ஆட்சியாளர்களை பாராட்டுறாரு. ஆனா ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிறார். ஒரு ஒத்த வார்த்தை பிஜேபின்னு வரல சார். நீங்க நேர்கோட்டில் பார்வையா இருந்தா களத்தில் இல்லாதவர்களை பேச மாட்டீங்க. அங்கே ஏன் பேசுறீங்க? அப்ப பாண்டிச்சேரியில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு. களத்தில் இல்லாதவர்கள் யார் சொன்னது? இன்னைக்கும் களத்தில் இருப்பது திமுகவும் அதிமுகவும் தான். கிராமங்களில் ரெட்டலைத்தா மவுசு. செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரான்னு பாருங்க, எழுதி வச்சுங்க. செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரா பாருங்க. ஏன்னா செங்கோட்டையன் 50 ஆண்டு காலம் எம்ஜிஆர் கிட்ட இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காரு சொல்றாங்கல்ல. அவருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு வருமானே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் களத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு அவர் கட்சியை விட்டு ஒதுக்கப்பட்ட உடனே எடப்பாடி கிளவரா எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. அடுத்தடுத்த மன்றங்கள் இருக்கிற எல்லாரையும், மட்டங்கள் இருக்கிற எல்லாரையும் பதவி கொடுத்து அவங்க களத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் இல்லாத ஒரு அதிமுகவாக அங்க செல்வாக்கு மிக்க அதிமுக மாறிடுச்சு. இதை நிரூபிப்பதற்காகத்தான் கோபிசெட்டிப்பாளையத்துல போய் எடப்பாடி பேசுறாரு. செங்கோட்டையன் பேரையே சொல்லாம அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வீடியோ போட்டு எல்லாருக்கும் பதில் சொன்னாரா? இப்ப இவர் திருப்பி கூப்பிடுறாருல்ல, இப்ப சொல்றாங்கல்ல தன்னெழுச்சியான கூட்டம், தன்னெழுச்சியான கூட்டம்னு. செங்கோட்டையன் அங்க ஒரு கூட்டம் போடுறாரு சார். அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. உலகத்துல எங்கேயுமே நடக்காத கட்டுப்பாடு எல்லாம் பண்ணாங்க. வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. ஆனா இந்த கூட்டம் எல்லாம் அந்த ஊர்ல ஈரோடு மக்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் வந்தாங்கன்னு உங்களால அறுதிட்டு சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா எத்தனை இடத்துல இவங்க வந்து வேன் வச்சாங்க, பஸ் வச்சாங்க, தலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, இன்னும் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லட்டுமா? இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் அதை செய்யறாங்க. அதனால இவங்க மட்டும் தான் செஞ்சாங்க, அவங்க செய்யலன்னு சொல்ல வரல. எல்லா கட்சிகளும் இவங்க சொல்றாங்க அந்த கட்சிகள்ல குவார்டர் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்கன்னு பேசுவாங்க. நீங்க கொடுக்கலையா? உங்க கட்சியில யாரும் குடிச்சிட்டு ஓடலையா? அத்தனை வீடியோக்கள் வந்தது. விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்தது, மதுரை மாநாட்டில் வந்தது. நீங்க போராட்டங்கள் எல்லாம் ஒரு அமக்கலம் பண்றாங்க. ஒரு சேர்க்காரன் சேர் போடுறானே அவன் நிம்மதியா அவங்க மாநாட்டில் வந்துட்டு போறானா? ஈரோட்ல 50 வருஷம் ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியவர்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் கூட இருந்தவர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் ஒரு கூட்டம் நடத்துறாரு சார். மக்களை வருகிற அந்த ரசிகர்களையோ தொண்டர்களையோ சேர்ல உட்கார வச்சு அழகு பார்க்கறது துப்பு இல்ல. சேர்காரன் தரமாட்டேங்கிறேன் எவனோ. ஒரு சேர் திரும்பி கிடைக்க மாட்டேங்குது, முழுசா உடச்சு போட்டுறாங்க. என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. அதே காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் ஒரு கூட்டம் நடக்குது. இந்த ஒப்பீடு சொன்னோம்னா நீ 200 ரூபா ஊப்பின்றாங்க. திருவண்ணாமலையில் ஒரு கூட்டம் நடக்குது. இளைஞர்கள் அணி சார்பாக திமுக ஒரு கூட்டம் போடுது. உதயநிதி ஸ்டாலின் போய் பேசுறாரு, துணை முதல்வர் அவர் போய் பேசுறாரு. முன்னாடியே வீடியோலாம் வருது. சேர்கள் போட்டிருக்காங்க, 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. எல்லா சேர்லயும் ஒரு பை வச்சிருக்காங்க.
அந்த பையில தண்ணி பாட்டில் ஆரம்பிச்சு அவங்களுடைய சிற்றுண்டி ஆரம்பிச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு மேல கூட்டம் நடக்குது. நீ 4 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிற விஜய். 4 மணி நேரம் டைம் வாங்குறீங்க, 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. என்னமோ தெரியல, எழுதி கொடுத்து படிக்கிறத நான் தப்பா சொல்ல மாட்டேன் சார், அது படிக்கட்டும். ஆனால் அந்த எழுதி கொடுத்து படிக்கிறதுலயும் அடிப்படையில எனக்கு அறிவு இருந்தா கொடுத்தது நமக்கே டவுட் வரும். என்னப்பா இப்படி பண்ணிருக்காங்க, உண்மைதானா? இன்னைக்கு கையடக்கம் உலகம் வந்துருச்சு சார். நம்ம வச்சுக்கிற தொலைபேசியில உலகத்தின் எந்த மூலையில என்ன நடந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடிப்படையில நான் தலைவனா இருந்தானா யாரோ எழுதி கொடுத்தா கூட நான் கிராஸ் செக் பண்ணுவேன். பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்றாங்க, உண்மைதானா அப்படின்னு தட்டி பார்த்தா தெரிஞ்சிருமா தெரியாதா சார்? எதுவுமே தெரியாம, ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாம எம்ஜிஆர் சொன்னாரா தீய சக்தின்னு, ஜெயலலிதா தீய சக்தின்னு சொன்னாங்களாம். உடனே நானும் சொல்லுவேன், யார் சார் தீய சக்தி? தீய சக்தின்னு எந்த அளவுகோல்ல சொல்றாரு? எது தீய சக்தி தெரியுமா? நெய்வேலியில ஷூட்டிங்ல இருக்கும் போது நீ குற்றவாளி மாதிரி உன்னை வந்து நீ வருமானத்துக்கு அதிகமா காசு வாங்கிட்டேன்னு சொல்லி உன்னை வந்து குற்றவாளி மாதிரி ஓன் கார்ல கூட ஏத்தாம அந்த கார்ல அவங்க வந்து ஜீப்ல 2 அதிகாரிகள் ரைட்ல லெப்ட்ல உட்கார்ந்து நடுவுல ஒன்று உட்கார வச்சு நெருக்கி உன் வீட்டுக்கு கூட்டு வந்து 23 மணி நேரம் சோதனை நடத்தி ஒத்த பைசா எடுத்தமா எவ்வளவு வருமானத்துக்கு ஏமாத்தினாரு எதுவுமே சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் வைத்துக்கொண்டு அப்ப உங்க பேப்பர் என்னென்ன பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும் வாங்கிட்டு உங்களை மிரட்டிய பாஜக தீய சக்தியா? நீ எங்க வேணா பண்ணு, என்ன வேணா பண்ணு, 41 பேர் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு உன் மேல வழக்கே போடாம உன்னை சுதந்திரமா நடமாட விட்டு நீ 1 மாசம் தலைமறை வாழ்க்கை ஓடி ஒளிஞ்ச பிறகு கூட உன்னை தேடி பிடிக்காம உன் மேல எந்த வழக்கம் போடாம இன்னைக்கு வரைக்கும் உன்னை பேச விட்டுட்டு இருக்கிற திமுக தீய சக்தியா? இப்படி கேள்வி வருமா வராதா? இன்னொன்னு ஏன் இதை சொல்றேன்னா, நான் சும்மா எதுவும் எந்த டேட்டாவும் இல்லாம எந்த ஆதாரங்கள் எல்லாம் பேச மாட்டேன் சார். தெலுங்கானால ஒரு கூட்டம் நடக்குது சார். புஷ்பா 2 ஒரு படத்தோட ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு தியேட்டருக்குள்ள. ஒரு அம்மாவும் ஒரு தாயும் மகனும் செத்து போயிட்டாங்க. 2 மரணம் தான், நெரிசல் மரணம். அல்லு அர்ஜுன ஸ்டேஷன்ல கூட்டு உட்கார வச்சாங்க. வச்சாங்களா வைக்கலையா? கைது பண்ணாங்களா பண்ணலையா? விஜயை விட கூட்டம் அதிகமா கூடும் அல்லு அர்ஜுனுக்கு. அந்த ஊர்ல ஒரு பெரிய உச்ச நடிகர், அப்பேற்பட்டவரே காவல்துறைக்கு ஒத்துழைச்சு அவங்க அரஸ்ட் பண்ண வந்தப்ப போனாரு. நீ செத்து போனவங்க குடும்பத்தை கூட உன்னைய கூப்பிட்டு தான் வைக்கிற. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சுத்தி இருக்கிற ஆட்கள் தப்பான ஆட்கள், ஒருத்தங்க கூட சரியில்லை. சரி, நான் தான் சரியில்லைன்ற நம்மளாவது உணர்ந்துக்கணும்னா ஒரு பெரிய மேட்டிமையான எண்ணத்துக்குள்ள இவர் ஆள் மனசுல யாரோ உள்ள போய் சொல்லிட்டாங்க, நீங்க தான் சிஎம், உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் வேற எதுவுமே போகாது சார், நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க, சும்மா வந்தா கூட்டம் வருதுல்ல, நீங்க அது வந்தாலே போதும் சார், எழுதி கொடுக்கறத படிங்க சார், இதெல்லாம் கிராஸ் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மாட்டி விடுறது யாரு? அசிங்கப்படுறது யாரு? ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாருல. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு, கிறிஸ்துமஸ் விழா, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த கூட்டத்துல நவாப் பேசுறாரு, ஆர்காட் நவாபுடைய வாரிசு பேசுறாரு. பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதுதான் அதிகபட்ச உச்சபட்ச காமெடி. நிறைய பேசியிருக்காரு, அது வேண்டாம். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் சொல்றேன். தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றாரு. பயங்கரமா கத்துறாங்க. கத்துறதெல்லாம் யாரு? உங்க ரசிக குஞ்சுமணிகள் தான், உங்க தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அதே விஜய் என்ன சொல்றாரு ஈரோட்ல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் எது? மாநிலம் பாதுகாப்பு இல்லதானே அப்படின்னு ஆன்னு கத்துறாங்க. ஆமா நானா இல்ல நானா ஒண்ணும் தெரியாது நமக்கு. விஜய மேடையில வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு ஒருத்தர் பேசுறாரு அவர் மேடையிலே. இது எப்படி தெரியுமா? அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறத கழட்டி அவரே அடிக்கிறது. சொல்லுவாங்க சினிமால, அவன் பொருளை எடுத்து அவனே போட்டான்டான்னு. இதுதான் லட்சணம், உங்களோட லட்சணம். அதனால நீங்க வந்து எந்த விதத்திலும் இவர் அரசியல் பண்ற எல்லா இடத்திலும் தப்பா தான் அரசியல் பண்றாரு. சினிமாவுக்குள்ள என்ன நினைச்சாரோ, சினிமாவில் அவர் எப்படி இருந்தாரு, ஒரு கவர்ச்சியான பொருளா இருந்தார். நீங்க பேப்பர்ல சுத்தி ஜிகின்னு ஜிகினா பேப்பர் சுத்தி அது உள்ள என்ன இருக்குன்னு காட்டாத வரைக்கும் அது ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் சார். ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிச்சே இதுக்காக இவ்வளவு பெரிய பில்டப் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும். அதனால இவர் என்னவா நினைச்சு காமிக்க ட்ரை பண்றாங்கன்னா, இவர் வெளியிலேயே வரமாட்டார் எங்கேயுமே, வந்தா கூட்டம் கூடும், வந்தா கூட்டம் கூடும்னு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்க வரேன், சிம்பிள். தன்னெழுச்சியா வருகிற கூட்டம் என்று சொன்னால் மகாபலிபுரத்துல ஒரு கூட்டம் பண்றீங்க, அதாவது ஆப்டர் கரூர் சம்பவம். இப்ப அப்படித்தானே நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கு. கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பிரிக்கணும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை. கரூருக்கு பின் நீங்க அந்த மக்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்து ஆறுதல் படுத்துறேன் நானு, நீ வா வந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டு போ. ஏன்னா கடவுள் ஆகிட்டாங்க. யார? விஜய் கடவுள் ஆகி நான் சொல்ல சார், அதுக்கும் ஆதாரம் சொல்றேன் சார்.
மாவட்ட செயலாளர், ஈரோடு மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜி அவர் பேரு. சும்மா நம்ம எதுவும் பேசுறது இல்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஈரோடு வருவதற்கு முன்பாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சாமி, நம்ம எல்லாம் வணங்குற சாமி நம்ம ஊருக்கு வருது. அவர் சொன்ன பாணியிலேயே சொல்றேன். அந்த சாமி வர சாமி தேர்ல வரப்போகுது. தேர் எது சொல்றாரு தெரியுமா? 41 பேர் நெசுக்கி கொண்ட பஸ் இருக்குல்ல, அதை நினைச்சுக்கிட்டு சொன்னார். தேர்ல வர பவனி வரப்போகுது. அந்த சாமியை பத்திரமா நம்ம ஊருக்கு வந்து திருப்பி பத்திரமா கோயிலுக்குள்ள சேர்த்துணுமா. எது கோயில் தெரியுமா? பனையூர் பங்களாவும் நீலாங்கர பங்களாவும். சாமியெல்லாம் பத்திரமா வந்துதான் போயிருச்சு. ஏன்னா பக்தர்கள் தான் நசிங்கி சாவுறீங்க. அப்ப இவர் என்னவா நினைக்கிறாங்க? சாமியா கொண்டாடுறீங்க. அது தப்பு இல்ல. உங்களுக்கு பிடிச்ச நபர்களை, ஆசாமிகளை சாமியா கொண்டாடுறீங்க. ஆனால் இவர் தான் அப்படி சொன்னார்னு பார்த்தா 50 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர் செங்கோட்டையன், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்னு சொல்ற செங்கோட்டையன், அவர் வாயிலிருந்து உதித்த முத்துக்கள் என்ன தெரியுமா? அவருடைய ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, சார் அவர் வந்து எப்படி சார் வரப்போறார் கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்டப்ப, வீடியோ இருக்கு, நீங்க ஆதாரத்தோட நான் பாத்துக்கலாம். அவர் சொல்றாரு, சார் அவர் வந்து எப்படி வரப்போறாருன்னா, அவர் வந்து கோயம்புத்தூர் வந்துருவார் சார். கோயம்புத்தூர்ல விமானத்துல கோயம்புத்தூர் வந்துட்டு ஈரோட்டில் காட்சி அளிப்பார்னாரு. நான் சொல்லுங்க, சிரிக்காதீங்க, நான் சொல்லல இந்த வார்த்தையை. காட்சி அளிப்பார்னாரு. யார் சார் காட்சி அளிப்பாங்க? அத்திவரதரா? கடவுளா விஜய்? நடிகர் தானே சார். அப்ப நீங்களே அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு உட்கார வைக்கிறீங்க தூக்கி. நான் என்ன கேட்க வரேன்னா, மக்கள் மீது அக்கறை உள்ளவர், மக்களை நேசிப்பதற்காக நான் இந்த மக்களுக்காக வந்திருக்கேன், என்னுடைய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் கூட விஜய் வரும்போது நிறைய விஷயம் பண்ணுவார்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏதோ புதுசா மாற்றத்தை பண்ண போறாரு அப்படின்னு. அவருடைய செய்கைகள் நம்மளை பேச வைக்குது, அவ்வளவுதான். அவர் எந்த இடத்திலும் நான் மாற்று சக்தியாக வந்திருக்கிறேன், திமுக அதிமுக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுச்சு, நான் அதுல இருந்து மாற்றாக மக்களுடைய தேவைக்காக, அவருடைய தேவை, அவருடைய வளர்ச்சிக்காக நான் பண்ண போறேன், இதெல்லாம் என்னுடைய திட்டங்கள், இதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான ஒரு விஷயமும் நடக்கும். அதெல்லாம் விட்டுட்டீங்க. திமுக மட்டும் திட்டுறது உங்க வேலை, அஜந்தா. திமுகவை விட அதிகமாக இங்க வந்து அடுத்தடுத்த 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்கள் அதிகாரத்தை கொடுத்தது அதிமுக. அது குறித்து எதுவுமே பேச மாட்டார். தீய சக்தி திமுக திட்டுவார். ஆனா சொன்ன எம்ஜிஆரே எதற்காக தீய சக்தின்னு சொன்னார்னா, அந்த அடிப்படை வரலாறு இவருக்கு தெரியுமா? தெரியாது. அம்மையார் ஜெயலலிதா ஏன் தீய சக்தின்னு சொன்னாங்க அது தெரியுமா? அது தெரியாது. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் அது சொல்லுவேன். அவங்கள நான் வந்து ரோல் மாடலா எடுத்துப்பேன். ஓகே, உங்க கொள்கை தலைவர்னு யார ஆரம்பத்தில் சொன்னீங்க? 5 பேர் சொன்னீங்க. பெரியார சொன்னீங்க, அம்பேத்கர் சொன்னீங்க, வேலுநாச்சியார சொன்னீங்க, இன்னும் இன்னொருத்தர சொன்னீங்க, அஞ்சலி அம்மாள சொன்னீங்க. சொன்னீங்களா? நான் இப்ப இந்த உங்க சேனல் மூலமாவே நான் சொல்றேன் சார், 5 நிமிடங்கள் இந்த தலைவர்கள் குறித்து பேப்பர்ல கூட எழுதி வச்சு படிக்கிட்டோம். 5 நிமிஷம் அவர்கள் குறித்து ப்ராப்பரான விளக்கத்தை விஜய் கொடுத்தார்னா, விஜய் பத்தி நான் பேசுறதே விட்டுறேன். அது கூட பரவாயில்லைங்க. கொள்கை தலைவர்னு ஒரு சீனை போட்டுக்கிட்டீங்க, அது ஜாதியின் அடிப்படையில தான். அஞ்சலி அம்மாள்னா ஒரு ஜாதி, நம்ம காமராஜர்னா ஒரு ஜாதி, இப்படி எல்லாரும் ஜாதி ஓட்டுகளாக நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, மிஸ்டேக் இல்ல. உங்க அரசியல் வாழ்க்கைக்காக அவருடைய விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. முதல் கூட்டத்துல போட்ட விக்கிரவாண்டிக்கு அப்புறம் அடுத்த கூட்டத்துக்கு வராரு. வந்த உடனே அண்ணாவை எடுத்துக்கிட்டார், எம்ஜிஆர் எடுக்கிறார். இன்னைக்கு அண்ணாவை எம்ஜிஆரை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் பொது சொத்து, நீங்க எல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு தகுதி இல்லைன்றாரு. யார சொல்றாரு? அண்ணா உருவாக்குன திமுக இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கு. அண்ணாவை தன் கட்சியிலேயே பேரா வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்னு அண்ணா திமுகவை ஆரம்பிச்ச எம்ஜிஆர் கட்சியே தாங்கி இருக்கு. இன்னைக்கு அதிமுக உயிர்ப்போட இருக்கு. அது வந்து கோஷ்டி மோதல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த செல்வாக்கு அங்கே தான் இருக்கு. ரெட்டேலை சின்னம் இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிக்க முடியாது யாராலையும். கலை யதார்த்தம் மக்கள்கிட்ட திமுக உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் தான் போட்டி, எனக்கும் திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டின்னு இவர் பேசுறாரு. 3வது நான் வந்து உள்ள வந்துட்டேன் நரேட்டிவ் செட் பண்றாரு. மக்கள் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். களத்திலே இல்லாத, களத்துக்குள்ளே வராத, நான் களத்தில் இல்லாதவரோட போராட மாட்டேன். நீ எந்த களத்துல எத்தனை களத்துல வந்துட்ட? எஸ்ஐஆருக்காக போராட்டம் நடத்துறாங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்கள், தாவேகாவை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. நீலாங்கரை வீட்டு பக்கத்துல 1.5 கிலோமீட்டர்ல. வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் அங்க வரல. கொடூரம் என்னன்னா, அந்த கூட்டத்தில் இலவசங்கள் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு கோஷம் போறது தாவேகாவை சேர்ந்தவர்கள். இவர் சொல்றாரு நான் சலுகைக்கு எதிரானவன் இல்லைன்றாரு. வீட்டுக்கு ஒரு பைக் கொடுப்பேன்றாரு. எப்படி கொடுப்பாருன்னு சொல்லல, மக்களுடைய ஆசையை தூண்டுறாரு. இப்ப எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? அப்பா விஜய் ஆட்சிக்கு வந்தா பைக் கொடுப்பாராப்பா.
அதை நம்புவாங்க மக்கள். ஏன் சொல்லட்டுமா, ஜெயலலிதா சொன்னாங்க பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்போம்னு, கொடுத்தாங்க. அதனால மக்களுடைய ஆசையை ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில சொல்லுவான், மக்களை ஏமாத்தணும் நம்ம ஆசையை தூண்டணும். நான் இப்ப விஜய் வந்து தூண்டுகிறார் ஆசையை, அப்ப ஏமாத்த திட்டம். இதெல்லாம் டீடைலிங்கா பேசணும்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்க மாட்டேங்குது. நன்றி சார். வணக்கம்.